அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க. இந்த உத்தரவு பெட்டியில் தற்போது என்ன பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டு வருகிறது, இங்கு நடக்கக்கூடிய பிரார்த்தனைகள் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுக்குங்க. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்குமே சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் உள்ள சிவன் மலையில் அமைஞ்சிருக்குதுங்க. அருணகிரிநாதரால திருப்புகழில் பாடப்பெற்று பெருமை கொண்ட முருகன் கோவிலாகுங்க. இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய இறைவன் சுப்பிரமணிய சுவாமி அவங்க, தலை இறைவி வள்ளி தெய்வானை ஆகியோர் இருக்கிறாங்க. இந்த ஸ்தலத்தில் தலை விருட்சகமாக தொரட்டி மரம் இருக்குதுங்க. தலை தீர்த்தமாக காசி தீர்த்தம் இருக்குதுங்க. இங்கு நடக்கக்கூடிய திருவிழான்னு பார்த்தோம்னா சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், மாசி மகம், பங்குனி உத்திரம் போன்றவை சிறப்பாக நடைபெறும்னு சொல்லலாங்க. இந்த ஸ்தலத்தில் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியுடன் ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிக்கிறாங்க. பட்டாளி என்ற கிராமமே சிவன்மலை அமைந்துள்ள பகுதியாகவும் சொல்லலாங்க. பால்வளமிக்க வளத்தில் கோவில் கொண்டிருக்கக்கூடிய நல்ல மங்கை உடனம்பர் சரணீஸ்வரர் மகனே சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி ஆவாருங்க. மலை சாரலில் திணைப்புணம் காத்து கொண்டிருந்த வள்ளியம்மையை காதல் திருமணம் புரிந்து இங்கு முருகப்பெருமான் குடியேறியதாகவும் சொல்லலாங்க. அதனால தாங்க இந்த ஸ்தலத்தில் முருகன் சுப்பிரமணியராக வள்ளியுடன் காட்சி தராருங்க. இந்த சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் பார்த்தீங்கன்னா காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவன்மலை அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லலாங்க. சிவன்மலை மீது இருக்கக்கூடிய கோவிலை நடைப்பயணமாக அடைய 496 படிக்கட்டுகள் கொண்ட மலைப்பாதை அமைக்கப்பட்டிருக்குதுங்க. இந்த கோவிலுக்கு செல்ல வாகனங்கள் மூலமாகவும் தனிப்பாதை அமைக்கப்பட்டிருக்குதுங்க. கோவில் நிர்வாகத்தாரால மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்குதுங்க. காங்கேயத்திற்கு அடுத்துள்ள சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் கொங்கு மண்டலத்தில் உள்ள முருகப்பெருமான் குடிகொண்டு அருள்பாலிக்கும் கோவில்களின் முக்கியமான கோவிலாகவும் சொல்லலாங்க. இங்கு சிவபாக்கிய சித்தர் தவம் செய்ததும் விநாயக பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு செய்த புகழ்பெற்ற தலமாகவும் இந்த தலம் இருக்குதுங்க. வேறு எந்த கோவிலிலும் இல்லாத சிறப்பு இந்த கோவிலுக்கு இருக்குதுன்னு சொல்லலாங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, இங்கு இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி தாங்க. முருகப்பெருமானே பக்தர்களின் கனவில் தோன்றி ஒரு குறிப்பிட்ட பொருளை சுட்டிக்காட்டி அதை உத்தரவு பெட்டியில் வைக்க உத்தரவிடுவாராமா. அவ்வாறு உத்தரவு பெற்ற பக்தர்கள் கோவில் நிர்வாகத்திடம் தெரிவிப்பாங்களாமா. அதற்கு பிறகு மூலவர் முன்பு பூ போட்டு உத்தரவு கேட்ட பிறகு அந்த பெட்டிக்குள் பொருள் வைக்கப்படுவது வழக்கமாகுங்க. இப்படி உத்தரவு பெட்டிக்குள்ள வைக்கப்படும் பொருளுக்கு எந்த ஒரு கால நிர்ணயமும் கிடையாதுங்க. அடுத்தது ஒரு பொருளை பக்தரின் கனவில் உணர்த்தும் வரை அந்த பெட்டிக்குள் முன்பு சொன்ன அந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படும்னு சொல்லாங்க. இவ்வாறு பெட்டியில் வைக்கப்பட்டிருக்கும் பொருள் ஏதாவது ஒரு வகையில் சமுதாயத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அது நேர்மறையானதாகவும் இருக்கலாங்க, எதிர்மறையானதாகவும் இருக்கலாங்க. முந்தைய காலங்களில் சைக்கிள் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது அதன் பயன்பாடு வெகுவாக குறைந்ததாகவும் சொல்லலாங்க. அதே போல் மண் வைத்து பூஜை செய்யப்பட்ட போது நிலத்தின் விளைச்சல் பல மடங்கு உயர்ந்ததாகவும் சொல்லலாங்க. அதே போல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பல பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குதுங்க. அதில் துப்பாக்கி, தோட்டா, தண்ணீர் வைத்தும் பூஜை செய்யப்பட்டு இருக்குதுங்க. இப்படி எந்த பொருள் வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. இத்தனை சிறப்புகள் வாய்ந்த சிவன்மலை சுப்பிரமணியரை தரிசிக்க திருப்பூர் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இருந்து பக்தர்கள் நாள்தோறுமே வந்து செல்கிறாங்க. ஒரு நிகழ்வு குறித்து உலகம் அறிவதற்கு முன்பே சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மலைக்கோவில் தாங்க சிவன்மலையாகுங்க.
திருப்பூர் மாவட்டம் சிவன்மலை முருகன் கோவிலில் இருக்கக்கூடிய ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க. இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டின் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் சொல்லலாங்க. இதுபோல கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்திருக்குதுங்க. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இது வரைக்குமே தண்ணீர், துப்பாக்கி போன்ற பல பொருட்கள் வைத்து வழிபட்ட போது சுனாமி, போர் போன்றவை வந்ததாகவும் சொல்லப்படுதுங்க. இதுபோல பல பொருட்கள் இதுவரைக்கும் வைத்து வணங்கப்பட்டிருக்குதுங்க. இருந்தாலுமே சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை பெற்றிருக்குதுங்க. சிவன்மலை முருகன் பக்தரின் கனவுல சென்று குறிப்பால ஒரு பொருளை உணர்த்துவாராமா. அந்த பக்தர் கோவில் அர்ச்சகரிடம் வந்து தெரிவிப்பாராமா. உடனடியாக அர்ச்சகரும் பூக்கட்டி போட்டு அது உண்மைதானா என முருகப்பெருமானிடம் உத்தரவு கேட்பதாகவும் சொல்லப்படுதுங்க. அப்படி அவர் சொன்னது உண்மைதான் என்று உத்தரவு வந்துவிட்டால் உத்தரவு பெட்டியில் ஏற்கனவே வைக்கப்பட்டிருந்த பொருளை மாற்றிவிட்டு தற்போதே பக்தரின் கனவில் சொன்ன அந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படணும் சொல்லலாங்க. அது மீண்டும் அடுத்த பக்தரின் கனவில் சென்று சிவன்மலை ஆண்டவன் மற்றொரு பொருளை வைக்க சொல்லும் வரை முந்தைய பொருளை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படணும் சொல்லலாங்க. இதே போல சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண் அகல் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டு இருக்குதுங்க. அதற்கு பிறகு கங்கை தீர்த்தமும் அதற்கு பிறகு திருவோடு முழுவதும் திருநீர் நிரப்பப்பட்டு வைக்கப்பட்டு அதன் மீது ருத்ராட்சம் மற்றும் நோய் தீர்க்கும் பதிகம் அடங்கிய திருப்புகழ் மருந்து புத்தகமும் வைத்து வழிபட்டு வந்ததுன்னு சொல்லலாங்க. இதுவரைக்கும் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண், துப்பாக்கி, கலப்பை, ரூபாய் நோட்டு, நோட்டு புத்தகம், சைக்கிள், அரிசி, மஞ்சள், இளநீர், தங்கம், சக்கரை, கணக்கு நோட்டு, பூமாலை, இரும்பு சங்கிலி, ருத்ராட்சம், 2 இளநீர்கள் போன்ற பல பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்குதுங்க. இப்படி செய்யப்பட்ட பொருட்களால் நாட்டின் ஒரு பெரிய தாக்கம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுதுங்க. கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி முதல் வைக்கோல் வைத்து சிறப்பு பூஜை செய்யப்பட்டதுங்க. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே உள்ள ஆறுதொழுவு பகுதியைச் சேர்ந்த பக்தரின் ஒருவருடைய கனவுல கற்பூரம் மற்றும் பிரம்பு வைக்க உத்தரவானதுங்க. இதைத் தொடர்ந்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 6/3/2025 முதல் கற்பூரம் மற்றும் பிரம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டு வருதுன்னு சொல்லலாங்க. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யக்கூடிய இந்த பொருளால் என்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் என்பதை பொறுத்திருந்து தாங்க பார்க்க வேணும். சிவவாக்கியம் என்னும் நூலை எழுதிய சிவவாக்கிய சித்தர் சிவன்மலையிலேயே தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் எழுப்பியதாகவும் சொல்லப்படுதுங்க. அதனால தான் அவருடைய பெயரிலேயே மலை சிவன்மலைன்னு அழைக்கப்படுதுங்க. சிவன்மலை முருகன் கோவிலில் தினசரி 5 கால பூஜைகள் நடைபெறுதுங்க. முதல் பூஜை காலை 6 மணிக்கு தொடங்குதுங்க. காலசந்தி பூஜை காலை 9 மணிக்கு தொடங்குதுங்க. உச்சிக்கால பூஜை மதியம் 12 மணிக்கும் தொடங்குதுங்க. சாயரட்ச பூஜை பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு தொடங்குதுங்க. அர்த்த ஜாம பூஜை இரவு 8 மணியோடு அனைத்து பூஜைகளும் நிறைவடையுதுங்க. சிவன்மலையில் இருக்கக்கூடிய மலைப்படியில் நடந்து போகும் பொழுது பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல கற்பந்தல்கள் அதாவது மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. சிவன் திரிபுரத்தை அரிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு சிறு பகுதியே சிவன்மலைன்னு சொல்லப்படுதுங்க. இது பார்வதி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலன்னு சொல்லலாங்க. வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனைமுடித்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு வந்து குடியேறியதாகவும் சொல்லப்படுதுங்க. சிவன்மலையில் இன்றுமே ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க புண்ணியம் செய்தவங்க கண்களில் மட்டுமே அவ்வப்போது தெரிகிறாங்கன்னு சொல்லப்படுதுங்க. இந்த தளத்தில் இருக்கக்கூடிய முருகனுடைய பக்தையான ஒரு பெண் காசி சென்று நீராட விரும்பியதால் காசி செல்ல வசதி இல்லாதால மனம் வருந்திய தன் பக்தைக்காக முருகப்பெருமான் காசி தீர்த்தத்தை இந்த ஸ்தலத்திற்கே வரவழைத்ததாகவும் சொல்லலாங்க. மற்ற ஸ்தலங்களை போல் இல்லாமல் இங்கே முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கே நடக்குதுங்க. மற்ற திருத்தலங்களில் பார்த்தோம்னா முதல் வழிபாடு முழு முதற் கடவுளான விநாயக பெருமானுக்கே நடைபெறுங்க. இந்த ஸ்தலத்தில் பார்த்தோம்னா நவகிரகங்கள் அனைத்துமே சூரிய பகவானை பார்த்து நிற்குதுங்க. ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ கைலாசநாதர் சன்னதியும் இங்கு அமைஞ்சிருக்குதுங்க. சிவபெருமான் ஓமயம்மைக்கும் நவ கன்னிகர்களுக்கும் தரிசனம் தந்தருளிய ஸ்தலமாகவும் இந்த ஸ்தலம் சொல்லப்படுதுங்க.
இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சிவன்மலை ஆண்டவன் கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.